கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையிலே கர்த்தர் காலைதோறும் புதிய கிருபைகளை கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, மத்தேயு 8:13 சொல்கிறது, ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசத்தோடு நீ கடந்து போ, விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுது என்று சொல்கிறார். ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, இந்த வேலைக்காரன் சுகமாவான் என்று சொல்லி அந்த ஒரு வார்த்தையின் மூலமாக ஒரு வல்லமை வெளிப்படும் என்பதை அறிந்து விசுவாசித்து ஆண்டவரிடத்திலே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அந்த வார்த்தையின் மூலமாக என் வேலைக்காரன் சுகமாவான் என்று சொல்லி விசுவாசித்து அந்த 100க்கு அதிபதி தேவனிடத்தில் மன்றாடும் போது அங்கே அற்புதம் ஆண்டவர் செய்கிறார். வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் அந்த ஒரு வார்த்தை எனக்கு சொல்லும் ஆண்டவரே என்று சொல்லி அந்த வார்த்தை எப்படிப்பட்டது என்று சொல்லும்போது சங்கீதம் 120 சொல்கிறது, அவர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி குணமாக்கி எல்லா அழிவிலிருந்தும் நம்மளை தப்புவிக்கிறவர். நிச்சயமாகவே உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா அழிவுக்கு நேராக இருக்கிற, பயத்துக்கு நேராக இருக்கிற, பிரச்சனைக்கு நேராக இருக்கிற எல்லா கிரியைகளையும் உடைத்து குணமாக்கி நம்மளை பெரிய ஒரு சாட்சியாக மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்னும் அவருக்கு முன்பாக அவருடைய வார்த்தைகளை பிடிச்சு கொண்டு அந்த வார்த்தையின்படி நாம் நடப்போமானால் நிச்சயமாகவே முடிவு உண்டு. நாம் நம்பிக்கை வீண் போகாது. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.